ஹாய் ஆல். இன்றைக்கி ஒரு எமோஷ்னல் அண்ட் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டே என்னென்னா, நாங்கள் இங்கே ஃபினிஷ் கோர்ஸ் படிச்சுட்ருக்கேன்னு சொன்னேன் இல்லையா, அந்த கோர்ஸ் வந்து இன்னையோட கம்ப்ளீட் ஆகுது. பாஸ்ட் 1 இயராக நான் அந்த கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னையோட முடியுது. பி லெவல் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. என்ன தான் ஒரு ஸ்கில், ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கிட்டோம் அப்படின்ற ஒரு சென்ஸ் இருந்தாலும், என்னமோ எதையோ மிஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த கோர்ஸ் எப்போ முடிப்போம் நாங்கள் நிறையா தடவை பேசியிருக்கோம். அப்பா இது முடிஞ்சால் போதும் அப்படின்ற மாதிரி நிறையா தடவை இருந்திருக்கு. ஆனால் அது எண்டுக்கு வரும்போதோ தெரியல, இனிமேல் இந்த ரெகுலரான கிளாஸ் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்காதுன்றது ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருந்தது. என்னென்னா, ரொம்ப நாள் ஒர்க் போயிருப்போம், மற்றபடி எல்லாமே ரெகுலர் ஒர்க்ஸ் நிறையா இன்வால்வ் ஆகிருப்போம். ஆனால் படிக்கிறதுன்றது நம்ம கல்யாணம் பண்ணி குழந்த வந்து வேலைக்கு போய் எல்லாம் முடித்து திரும்ப படிக்கிறோன்றது அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எங்கள் எல்லாருக்குமே. அதுவும் இல்லாமல் இங்கே நாங்கள் பழகுனவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து அதர் கண்ட்ரி பீப்புள், உக்ரைன், ஆல்பானியன்ஸ் இருப்பாங்க, ரஷ்யன்ஸ் இருப்பாங்க, அண்ட் ஃபிலிப்பீன்ஸ், ஏஷியன்ஸ் நிறையா பேர், சைனீஸ் நிறையா பேர் இருந்தாங்க. ஸோ இவங்கக்குள்ளே கனெக்ட் ஆகும்போது, அவங்களோட கல்ச்சர்லாம் தெரிஞ்சிக்கும் போது, அதுவும் உக்ரைன்ஸ் பீப்புள்குள்ளலாம் நாங்கள் கனெக்ட் ஆனோம். அப்போ அவங்களோட கண்ட்ரி அந்த வார் சிச்சுவேஷன் இதெல்லாம் அவங்களோட எமோஷன்லாம் சொல்லும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போல்லாம் நம்ம இந்தியன்ஸாக பிறந்ததுக்கு எவ்வளோ பிளெஸ்டாக இருக்கும் அப்படின்னு நிறையா தடவை ஃபீல் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஒரு 4-5 இந்தியன்ஸ் இருந்தோம். அண்ட் லேட்டர் ஒருத்தராக வேலை கிடச்சி போயிட்டோம். அண்ட் மறுபடியும் கொஞ்சம் கோர்ஸ் கண்டினியூ பண்ணோம், கொஞ்சம் பிரேக் எடுத்தோம், அந்த மாதிரி இருந்தது. ஸோ ஒருத்தர் கூட ஒருத்தர் நாங்கள் நான் மட்டும்தான் தமிழ், மீதி எல்லோரும் வந்து தெலுங்கு அண்ட் இவங்க ஹரியானாலேருந்து ஒருத்தவங்க இருந்தாங்க, நியூ டெல்லியிலேருந்து ஒருத்தவங்க இருந்தாங்கன்னும் போது அதுவே எனக்கு ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. என்னென்னா, நான் சிங்கப்பூரில் இருந்திருக்கேன், யூஎஸில் இருந்திருக்கேன், நிறைய பேர் கூட கனெக்ட் ஆகிருக்கேன். பட் இந்த ஒரு படிக்கும் போது ஒரு ஸ்டூடெண்ட்டாக மற்றவங்க கூட நம்ம கனெக்ட் பண்ணும்போது அது என்னமோ ரொம்ப பர்சனலான கனெக்ஷன் இருந்த மாதிரி இருந்தது. இது ஒரு எனக்கு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு லைஃப் லாங் கேரி ஆகும்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் இங்கே கற்றுக்கிட்டேன். விட்டு கொடுக்குறது, நிறைய விஷயங்கள் அது எப்படி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனே தெரியல. இட்ஸ் ஒரு எமோஷ்னல் டே தான் எனக்கு. இது ஒரு மியூசியம் போயிருந்தோம், அங்கே எடுத்த பிக்ஸ் தான். இது வந்து ஒரு ஏஷியன்ட் யூரோப்பியன் லைஃப் ஸ்டைல் பற்றி இருந்தது. உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.